பந்தியிலே இடமில்லை என்று நின்று கொண்டிருக்கின்றதுக்கு அவனுக்கு பாயசம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவதைப் போல இன்றைய ஹீல்ஸ் அரசு விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாய் குறுவை சாகுபடிக்காக நாங்கள் தொகுப்பு தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இங்கே தண்ணியே இல்லை, விவசாயிகள் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாய கடன் தள்ளுபடி என்று ஒரு மோசடி நாடகத்தை முதலிலே அரங்கேற்றினார்கள். அதையே எதிர்த்து இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நாடகமாக இன்றைக்கு 134 கோடி ரூபாய் குறுவைக்கு நாங்கள் தொகுப்பு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. விவசாயமே செய்யவில்லை, அவர்களுக்கு வேளாண்மைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு உரத்துக்கு நாங்கள் மானியம் தருகிறோம் அல்லது விதைக்கு மானியம் தருகிறோம் என்று சொன்னால் தண்ணீர் இருந்தால் தானே அவர்கள் விவசாயம் செய்ய முடியும். எனவே இப்படி ஏமாற்று நாடகங்களையும் பித்தலாற்று நாடகங்களையும் நடத்தி கொண்டிருப்பதுதான் நம்முடைய ப்ரோ முதலமைச்சருடைய அரசாகும், சகோ அவருடைய முதலமைச்சருடைய அரசாகும். குட்டீஸ் நண்பா என்று அழைத்து எல்லாருக்கும் ஓட்டு கேட்ட முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு விவசாயிகளை பார்த்து, நண்பா எடுத்துக்கொள், உனக்கு தண்ணி இல்லை பரவாயில்ல, நீ தண்ணி இல்லாமலே விவசாயம் பண்ண கத்துக்க, அதுதான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பு என்று சொல்லுகிற நிலைமையை இன்றைக்கு பார்க்கிறோம். அது வருது எதை கணிச்சாரு. அவர் போய் சேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுகவிலிருந்து அவர் போனது விசிகாவுக்கு. விசிகாவில் இடம் இல்லைன்னு சொன்ன உடனே போறதுக்கு இடம் இல்லாமல் அவர் போனது இன்றைக்கு தாவேகாவுக்கு. ஆனால் இன்றைக்கு லாட்டரி சீட்டு நடத்தி அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா லாட்டரி சீட்டுனால பல குடும்பங்கள் தற்கொலைக்கெல்லாம் ஆளான காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே லாட்டரி ஒழிக்கப்பட்டது. அந்த லாட்டரியை இன்றைக்கு மறைமுகமாக கொண்டு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு இன்றைக்கு ஆதவர்ஜுனா நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய நோக்கமே தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறது தான். ஒரு லாட்டரி சீட்டை 10 சீட்டை அடிச்சு போறது போல இன்றைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு சொல்லுவாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுபோலதான் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நம்பி இல்லை, தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிச்சயமாக நம்ம தனிச்சு போட்டிடுவோங்கிறதுல அவங்க உறுதியாகவும் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 6 மாத காலத்துக்குள்ளேயே நிச்சயமாக ஆட்சி மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் 5 ஆண்டு காலம் செய்திருக்கிற சாதனைகளை அவர்கள் எண்ணி பார்க்க தவறிவிட்டார்கள். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்கார்ந்து அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைத்து பார்த்து ஓட்டு போடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி எதை வேணாலும் போயிட்டு பேசிட்டு போறாங்க. அவர்கிட்ட என்னங்க இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவர் பேசுறத பத்திரிகையில போடுறீங்க, செய்தி வரணுங்கிறதுக்காக போடுறாரு. அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தவில்லை. யாரு யாரு அதெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண? அவருக்கு கூட்டத்தில் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அங்க உடனே வைத்தியத்தை காமிக்கிற மருத்துவம் பார்க்கறதுக்காக போனார் தவிர அவர் அப்படி பழுத்த அரசியல்வாதி அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடியவர் அல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை எல்லாம் திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வந்ததோ அதை ரிப்பீட் செய்திருக்கிறாரே தவிர புதிதாக ஒன்று சொல்லவில்லை. அதாவது நிதி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இயற்கை பேரிடர் நிதிக்கு என்பது ஆண்டுதோறும் ஒரு தொகை கொடுப்பது வழக்கம். அதைத்தான் கொடுத்திருக்காங்களே தவிர வேறு புதிதாக அந்த இயற்கை பேரிடருக்காக என்று தனியாக கொடுக்கவில்லை.
நாங்கள் வெள்ளம் புயல் போன்றவை எல்லாம் வருகிற பொழுது தனியாக நிவாரண நிதி 20,000 கோடி தாங்க, 10,000 கோடி தாங்க, 15,000 கோடி தாங்கன்னு கேட்கிறோம்ல, அதுதான் நாங்கள் தனியாக கேட்கிற நிவாரண நிதி. இயற்கை பேரிடர் நிவாரண நிதி என்பது உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதி. ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது பகிர்ந்தளிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கிடைச்ச நிதியைத்தான் அது செங்கோட்டையனுக்கு அதான் தெரியும், அதைத்தான் சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் அவருக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு அது தெரியாது. எனவே செங்கோட்டையன்கிட்ட 1000 கோடி வந்துருச்சு சொன்ன உடனே தான் துறைக்கு அமைச்சராக வந்த உடனே பணம் வந்து விட்டது என்கின்ற பெருமையில சொல்லியிருக்காரு. ஆனா அதிகாரிகளிடம் விசாரித்து பார்த்தா அந்த உண்மை தெரியும். யார் இணக்கமா செயல்பட்டான, எப்படி செயல்பட்டான, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய கிடைச்சா இல்லை. இப்போ என்ன கேட்டிருக்காரு, நாங்க கேட்ட அந்த கல்வி நிதியை தானே இப்ப கேட்டிருக்காரு. நாங்க அன்னைக்கு மும்மொழி திட்டம் வேண்டாம், 2 மொழிதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு போராடினோம். அதனால் அந்த பணம் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட அந்த 3000 கோடி ரூபாயைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரோ நம்முடைய முதலமைச்சர் சிஎம் ப்ரோ கேட்டிருக்கிறார். சார், பிபிஜி ராம்ஜிங்கிற திட்டத்துக்கும் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அன்றைக்கு UPA 1 அன்றைக்கு நான் கூட உள்துறை இணை அமைச்சராக இருந்த காலம் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. அதுல மாநில அரசினுடைய பங்களிப்பு கிடையாது. 100% ஒன்றிய அரசு தருகிற நிதிதான். அதை கொண்டு அன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த விபிஜி ராம்ஜி என்பது 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் தர வேண்டும். மாநில அரசு அதே போல என்ன திட்டம் எடுக்க வேண்டும், என்ன வேலை வேண்டும், எடுக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் ஒன்றிய அரசு தீர்மானிக்கும். ஒன்றிய அரசு தீர்மானித்த பிறகு அதை இவர் அமுல்படுத்த வேண்டும். அப்படி அல்ல, அந்தந்த கிராம பஞ்சாயத்துக்களே தாங்கள் என்ன வேலை வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுகிற உரிமை மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு அந்த உரிமைகள் எல்லாம் பறிபோய் விட்டது. இந்த குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் செய்யணும்னா அது குறிப்பிட்ட வேலை தான், குறிப்பிட்ட பஞ்சாயத்துனா குறிப்பிட்ட பஞ்சாயத்து தான். அப்ப நாங்க கொடுத்தது எல்லா பஞ்சாயத்துக்கும் கொடுத்தோம். இப்ப கொடுப்பது குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க போறாங்க. கொடுத்தா தானே ஒதுக்க போறாரு, வேலை கொடுத்தா தானே. அவங்க எல்லாம் சினிமா சவால் தான். இதெல்லாம் நாடகங்கள் நடத்தி விட்டு போவதை போல, சினிமாவில் நடத்தி விட்டு போவதை போல இதையும் சொல்லிவிட்டு போவார்கள் போகிற போக்கிலே தவிர இதையெல்லாம் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. நாங்க தான் பட்ஜெட் கொடுத்துட்டோமே, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது அருமையான வெள்ளை அறிக்கையை பிப்ரவரி மாதம் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கோம். அதை படிச்சு பார்த்த பிறகு தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தவறி விட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய தவறே தவிர எங்களுடைய தவறல்ல. என்ன இதுக்கு வெள்ளை அறிக்கை தர வேண்டிய அவசியமே கிடையாது. பட்ஜெட்டை படிச்சு பார்த்தாலே சாதாரணமா படித்தவங்களுக்கு புரியும். சாதாரண படிப்பு படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய என்னென்ன நிதிநிலை இருக்கிறது என்பது தெளிவாக புரியும். ரீல்ஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ மக்கள் ஒரு மாயையிலே ஒரு மோகத்திலே போட்டு விட்டார்கள். எந்த வேட்பாளர், எந்த கட்சி, அவன் பேர் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய பின்னணி என்ன, அவன் எந்த ஒரு காரணம் கூட தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இதை போல ஒரு தேர்தல் நடந்ததாக வரலாறே கிடையாது. மானாமதுரைக்காரன் திருப்பத்தூர்ல நிப்பாங்க, திருவாரூர்காரங்க திருப்பத்தூர்ல நிப்பாங்க, இன்னொரு ஊருக்காரன் சேலத்துல போய் நிப்பான். இப்படி நடந்த கூத்து, தேர்தல் கூத்து என்று சொல்வார்களே, அரசியல் கூத்து 2026. அதாவது ஆதவர்ஜுனா மட்டும் இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி போல இன்னும் 4-5 பேர் கூடவே போறாங்க. சட்டமன்ற அதாவது முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் அவங்களுக்கும் கொடுக்கறாங்க. ஒருத்தர் முதலமைச்சர் அலுவலகத்துக்குள்ளே இருந்துக்கிறாரு. இந்த மாதிரி கூத்தெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆதவர்ஜுனாவா, ஆனந்தா அல்லது ஜான் ஆரோக்கியசாமியா, யாரு தான் இன்றைக்கு இதை ஐடியா கொடுக்கறாங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, எதுவுமே நடக்காது, அது நல்லா தெரியும். 1 மாத காலத்தில் 0%.